பின்வருவனவற்றுள் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. E5 G7 I9 K11. ஸோ ஒவ்வொரு இப்போ அடுத்து வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆல்பாபெட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா இப்படிதான் இருக்கும் அந்த ஒரு சீரிஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா E5 கொடுத்துருக்காங்க, G7 கொடுத்துருக்காங்க, I9 கொடுத்துருக்காங்க, K11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் +2 ஆட் ஆயிருக்குது, +2 ஆட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து வர நம்பர் நமக்கு எப்படியும் +2 ஆட் ஆகி தான் வரணும். இதோட சீரீஸ்ல வரணும்னா ஸோ இப்போ 11 2 கூட்டினா 13. அதுக்கு ஈக்குவலான நம்பர் என்னன்னா M. ஸோ அப்போ நம்மளுக்கு M13 தான் கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். M13 இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். M13 தான் அடுத்து இந்த சீரீஸ்ல வர நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3500க்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. PNR/100. நம்மளுக்கு Pன்றது 35,000, R வந்து 9%, N அதாவது வருடம் வந்து 2. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஸோ அப்போ 35,000 இன்ட்டு 9 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. இந்த 2 0 2 0 கேன்சல். ஸோ 35 இன்ட்டு 2 70. இதோட ஒரு 0 சேர்த்துக்கலாம். இன்ட்டு 9. 9 7 63. 63 அப்புறம் ஒரு 2 0. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6,300 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன்ல எங்க இருக்கு? பி. அப்போ பி தான் நம்மளோட ஆன்சர். 6,300. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குடும்ப உணவகம் சென்று 360க்கு செலவிட்டு 5% வந்து ஜிஎஸ்டியாக கட்டுறாங்க. அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை எவ்வளவு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஜிஎஸ்டி வாங்குறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாங்களோ அதுல பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். இப்போ 5%ல 2.5 பாதி 2.5 சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் போகும். அப்போ நம்மளுக்கு இப்போ இது ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போற எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5% எவ்வளவுன்னு தெரியணும். அப்போ 350ல 5% எவ்வளவுன்னு பார்த்தா பர்சன்டேஜ்ன்றது 100 ஆயிரும். 0 0 கேன்சல். 5 5 2 10. 35 2 அடிச்சா 17.5. ஸோ இப்போ இந்த 17.5ன்றது 5%. நம்மளுக்கு 2.5% எவ்வளவு கேட்கலாம். அப்போ அந்த 17.5 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். 8 2 16 மிச்சம் 1 15 7 2 14 மிச்சம் 1 2. அப்போ 8.75 தான் நம்மளோட ஆன்சர். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 8.75%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 8.75% போகும். ஸோ அப்போ நமக்கு 8.5 ஆப்ஷன் எங்க இருக்கு? சி. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி. சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை காண்க. ஐங்கோணம்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் ஐங்கோணம். இதோட பக்கங்கள் எல்லாமே சமமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா வந்து சமச்சீர் கோடுகள். அப்போ பக்கம் எல்லாம் சமமா இருந்தா இதெல்லாம் சமச்சீர் கோடுகள் தானே. அப்போ மொத்தம் எத்தனை சமச்சீர் கோடுகள்? 1 2 3 4 5. அப்போ மொத்தம் 5 சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வாரானால் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? அதாவது வந்து ஆட்களை எம்னு வச்சுக்கிறோம். டேஸ் வந்து அப்போ 15 பேர் சேர்ந்து 40 நாள்ல வேலையை முடிச்சாங்கன்னா மேலும் 15. இப்போ பிளஸ் 15 ஆட் ஆகுறாங்க. இப்போ 30 ஆயிரும். எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ ஆட்கள் அதிகமானா வேலைப்பட்ட நாட்கள் குறையுமா? வேலைப்பட்ட நாட்கள் குறையும். இப்போ இதுல வந்து ஆட்கள் வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து எதிர்மாறி. இது எவ்வளவு ஏறுதோ அதுக்கு ஏற்றப்ப இது குறையும். ஸோ இப்போ இது 2 மடங்கா ஏறி இருக்குன்னா அப்போ செய்யற நாட்கள் வந்து 2 மடங்கா குறையும். இப்போ இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 20. அப்போ 30 ஆட்கள் சேர்ந்து 20 நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். 20 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் கொள்ளுமெனில் அதன் தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை காண்க. ஸோ அப்போ கனசதுரம்னா இப்படிதான் இருக்கும். கேவலமா வரையறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கனசதுரம். இதோட பக்கத்தின் அளவு கேட்டிருக்காங்க. இதான் இது ஒரு சைடு, இதான் ஒரு பக்கம். நமக்கு வால்யூம் வந்து எவ்வளோ? 64,000 லிட்டர்.
64,000 லிட்டர். நம்மளுக்கு மீட்டர் கியூப்ல இருந்தாதான் அதை ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி அதோட கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா V = A கியூப். இது வந்து மீட்டர்ல இருந்தாதான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு இங்க லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஒரு மீட்டர் கியூப் எவ்வளோனா 1000 லிட்டர். அப்போ 64,000 லிட்டர்ன்றது 60 இதான் 1000ஆல டிவைட் பண்ணும். அப்போ 3 சைபருக்கு 3 சைபர் கேன்சல் ஆயிரும். அப்போ 63 மீட்டர் கியூப் தான் இந்த கனசதுர தொட்டியோட கொள்ளளவு, அதாவது வால்யூம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். வால்யூமோட ஃபார்முலா என்ன? V = A கியூப். நம்மளுக்கு A தான் வேணும். அப்போ அந்த கியூப் இங்க போகும்போது கன மூலமா மாறிடும். அப்போ A வந்து என்னன்னா, சாரி இது 64 73 போட்டேன், 64 கனமூலம். 64ஓட கனமூலம் வந்து என்ன? 4. அதாவது 4 × 4 16. 16ஓட ஒரு 4 இருக்குன்னா 64. ஸோ அப்போ நம்மளோட பக்கத்தோட நீளம் வந்து என்ன? 4 மீட்டர். ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு 1200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. அதாவது நம்மளுக்கு R கொடுத்தாங்க, P கொடுத்தாங்க, வட்டி வீதம் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை, அதாவது R வந்து, அதாவது வட்டி வீதம் வந்து 10%ன்றது ஒரு வருஷத்துக்கு. அதுவே அரையாண்டுக்கு எவ்வளவுனா இதை 2ஆல டிவைட் பண்ணணும். 10 / 2 5. அப்போ அரையாண்டுக்கு 5% கணக்கிடப்படும். அப்போ நம்மளோட ஒரு வருஷத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா அப்ப நமக்கு காலம் வந்து 2 தடவை 2 N2 R வந்து 5. நம்மளுக்கு ஆல்ரெடி P எவ்வளவுன்னு தெரியும், 1200. இப்போ N வந்து 2ஆ இருந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து P × R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. அதாவது N 2ஆ இருந்தா மட்டும், இதே N 3ஆ இருந்தா ஃபார்முலா வேற. N 2ஆ இருந்தா மட்டும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 1200 × R வந்து 5% / 100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து எப்படின்னா 5 × 5 100 × 100. P வந்து என்ன? 1200. ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல். 4 5 5 25 100. 4 5 5 4 5 20. இப்போ இந்த 4 12 அடிச்சா 3 12. ஸோ நமக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 3. ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 3 தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டீஃபன் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் 10,000, அதாவது பிரைஸ் வந்து 10,000, வட்டி தனி வட்டி வீதம் R வந்து 2%, 4 ஆண்டுகளில், அதாவது கால அளவு N வந்து 4 ஆண்டுகளில் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், P × N × R/100. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 10,000 × 2 × 4 / 100. 2 சைபர் கேன்சல். 4 2 8 8, சாரி இன்னும் சைபர் வரும். 4 2 8, அப்புறம் 2 சைபர். அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னா 800. 800 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 30 நிமிடங்களில் கடக்கிறது. அதே மகிழுந்து 211 கிலோமீட்டரில் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும்? உங்களுக்கு வேகம் ஃபார்முலா தெரியும். எடுத்துக்கொண்ட கால அளவு பை கடந்த தொலைவு பை கால அளவு. ஸோ நம்மளுக்கு 90, நம்மளுக்கு எப்பயுமே கால அளவு வந்து மினிட்ஸ்ல இருக்கணும், இல்லை செகண்ட்ஸ்ல இருக்கணும். ஹவர்ஸ்ல இருக்குன்னு தான் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம இதுல இந்த 2 மணி நேரம் 30 நிமிஷத்தை நம்ம நிமிடங்களுக்கு மாத்திக்கலாம். 1 hour வந்து 60 மினிட்ஸ், அதாவது 60 நிமிடங்கள். அப்போ 2 hourன்றது 120. அதோட இந்த 30 கூட்டினா மொத்தம் 150 நிமிடங்கள். இப்போ இந்த மகிழ் வந்து சேம் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
90 கிலோமீட்டரை 180 நிமிடங்கள்ல போகும். நம்மளுக்கு அதே ஸ்பீட்ல போகும்போது 210 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு வந்து சேம் தானே. அப்போ நம்மளுக்கு இங்க 210 கிலோமீட்டர், இதோட கால அளவு தான் நமக்கு தெரியாது. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ 90 டிவைடட் பை 150 இன்ட்டு 200 ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டா 210 டிவைடட் பை எக்ஸ். இதுதான் நமக்கு தெரியாது. இந்த கால அளவு தான் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு தெரியாத இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 150 டிவைடட் பை 90. 90 அப்போ 100 கேன்சல் ஆயிரும். 3 15 3 9 3 அடிச்சா 7 0 7 5 55. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 350 நிமிடங்கள். இது வந்து மினிட்ஸ். நமக்கு ஆப்ஷன் ஃபுல்லாவுமே ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் மாற்றணும், அதாவது மணி நேரங்களுக்கு மாற்றணும். இதை வந்து மணி நேரங்களுக்கு மாற்றணும். இதை 60ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 60 நிமிடங்கள் சொன்னோமா, இதை 60ஆல டிவைட் பண்ணுவோம். 1 60 60 5 60 300 வரும், மிச்சம் 50 இருக்கும். அப்போ 5 மணி நேரம் 50 நிமிடம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போமா? 3 hours 5 minutes அந்த இருக்கு. 5 மணி நேரம் 50 நிமிடங்கள். அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2/3 3/5 4/7 9/13 மீப்போ மா காண்க. ஸோ இங்க மீப்போவா காண்பீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் எடுத்து அது போட்டுருவோம். ஆனா இங்க எல்லாமே பின்ன வடிவங்கள்ல இருக்கு. ஸோ இப்போ பின்ன வடிவில் இருந்தா மேல பகுதியில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். நம்ம 2 ஒரே இதை எழுதிக்கிறோம். 2 3 4 9 3 5 7 13. அப்போ மேல இருக்கிறது ஃபுல்லா மீ போவா கண்டுபிடிக்கணும், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கு மீ போவா கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2 3 4 9க்கு மீச்சியமா கண்டுபிடிக்கும். 2 3 4 9க்கு மீச்சியமா எவ்வளோ? அப்போ 2ன்னு வச்சா 1 3 அப்படி இருக்கும். இது 2ன்னு வரும், இது 9ன்னு இருக்கும். 3ன்னு வச்சா 1 1 2 3. இது பகா காரணி தான். அப்போ இதோட அப்படி நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா, அதாவது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா ஆன்சர் எவ்வளோ? 36. ஸோ அப்போ பகுதி கண்டுபிடிச்சாச்சு. விகுதி கேட்டிருக்காங்க. விகுதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 5 7 13. இது எல்லாமே பகா எண்கள். பகா எண்களுக்கு மீப்போவான்றது இருக்காது. ஏன்னா இது ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் அடிபடும். ஸோ அப்போ பகா எண்களோட மீப்போ வந்து என்னன்னா 1. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 36. பகுதி வந்து மீச்சியமா கண்டுபிடிக்க சொன்னா 36, விகுதிக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா 1. அப்போ 36/1. கீழே எப்பயுமே 1 இருந்தா அது அப்படியே விட்டுடலாம். அப்போ 36. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணி எனில் சிவப்பு மணி சதவீதத்தை காண்க. அதாவது மொத்தம் 20 மணி, அதுல 5 மணி சிவப்பு. அப்போ சதவீதத்தை காண்கனா 100ஆல மல்டிப்ளை பண்ணும். ரைட்டா? அப்போ இதை எப்படி பண்ணலாம்? 1 5 5 4 5 20 4 100 அடிச்சா 25. அப்போ 25%. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கிறார்கள் என்கிற ஒரு விமானத்தில், அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 தடவை 250 பேர் போறாங்க. இப்போ 1400 பேர் எவ்வளவு தடவை போவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 தடவை 280, அப்போ ஒரு தடவை எத்தனை பேர் போயிருப்பாங்க? ஒன் டைம் எவ்வளவு போயிருப்பாங்கன்னா 280/2 அடிச்சா 140. அப்போ ஒரு தடவை 140 பேர் போயிருப்பாங்க. அப்போ 1400னா இதோட இது 10 மடங்கு இருக்கும். அப்போ 10 தடவை போனா, ஒரு தடவை 140 பேர் போனாங்கன்னா, அப்போ 1400 பேர் போறதுக்கு 10 தடவை போகணும், 10 டைம்ஸ் போகணும். அப்படின்னா 10 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ பியை விட சி மிக சிறியது, ஏ பியை விட சிறியது, சியை விட பெரியதுமாக இருக்கிறது. அதாவது
ஏ ஆனது பியை விட சின்னது, சியை விட பெருசு, சியை விட பெருசா இருக்கு. ஓகே. டி ஏஐ விட பெரியது, ஏஐ விட சிறியது, சிஐ விடவும் பெரியதா இருக்கு. அதாவது டி வந்து ஏ விட சின்னது. அப்போ டி வந்து ஏ விட சின்னது, ஆனா சியை விட பெருசு. இ பிஐ விட சிறியது, அதாவது இ பிஐ விட சிறுசு, ஏஐ விடவும் பெரியதாக இருக்கு. அப்ப ஏஐ விட பெரியதாக இருக்கு. எனில் இதில் மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மூணையும் ஒன்னா இணைச்சா பிஐ விட எதுவும் பெருசு இல்லையா? ஓகே, அதை போட்டுடலாம். பிஐ விட ஏவும் ஈயும் சிறுசு, ஆனா இ வந்து ஏ விட பெருசு. அப்ப ரெண்டாவது வந்து இ வரணும். இ அப்புறம் ஏ வரணும். ஏ விட டி சிறுசு, ஏ விட டி சிறுசு, டி வந்து சி விட பெருசு. அப்போ டி ஏ கிடைக்கும். அடுத்து சி. கரெக்டா? 1 2 3 4 ஏபிசிடி. அப்ப 5 இது கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிகவும் சிறியது எது? ஆப்ஷன் சி தான் மிகவும் சிறியது. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். சதுரம், வைரம், மிகச் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. சதுரம், வைரம், வட்டம் என்ன? அப்போ இதான் சதுரம்னா, வைரம் வந்து அதோட நீட்டல் வடிவம் தான். அதாவது அதோட நீட்டல் வடிவம் தான் வைரம். அதே மாதிரி வட்டத்துக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வட்டம் வந்து சாரி, இது ஒரு ஸ்கொயர் ஆயிடுச்சு. வட்டத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. வட்டத்தோட நீட்டல் வடிவம் எது? நீள்வட்டம் தான் அதோட நீட்டல் வடிவம். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ முதல் இ வரை, அதாவது ஏ பி சி டி இ ஏன்னா எல்லாரும் கிடைமட்டம், அதாவது ஹரிசாண்டலா இருக்காங்க. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், ஏ வந்து பியோட வலதுபுறம், அதாவது பியோட வலதுபுறத்துல ஏவும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும், அதாவது இ வந்து சியோட இடதுபுறத்தில், சியோட இடதுபுறத்துல இ இருக்கு. மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும், இ வந்து சியோட வலதுபுறத்திலும் ஏவோட வலதுபுறத்திலும். அப்போ ஏ இங்கே வரும், ஏவோட வலதுபுறத்துல இ, சியோட இடதுபுறத்துல இ, இது முடிச்சு. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும், பி வந்து டியோட வலதுபுறத்திலும், டியோட வலதுபுறத்துல பியும் உள்ளது எனில் நடுவில் உள்ளது காணுங்க. அப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா என்ன வரும்? டி பி ஏ இ சி. இதுல நடுவுல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நடுவில் இருக்கிறது ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமமான சுற்றளவு உடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிக பரப்பளவு உடைய முக்கோணம் எது? ஆப்ஷன் ஏ குறுங்கோண முக்கோணம், ஆப்ஷன் பி விரிகோண முக்கோணம், ஆப்ஷன் சி சமபக்க முக்கோணம், ஆப்ஷன் டி இரு சமபக்க முக்கோணம். இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சமபக்க முக்கோணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் சதவீதத்தை காண்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தெரிஞ்சாதான் நம்ம தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தெரியும். ஸோ அப்ப நம்ம தேர்ச்சி பெற்றவர்களோட மதிப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது 90 மாணவர்கள 90% பேரு, சரி 90 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுல 70 பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா அப்போ 30% பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. கரெக்டா? 70% பாஸ்னா மிச்சம் 30% பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு இங்க தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 900 × 30% போட்டா நமக்கு தேர்ச்சி பெறாத மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கிடைச்சிடும். 0 கேன்சல், 0 கேன்சல் ஆச்சுட்டா 9 3 27, 270 கிடைச்சிச்சு. ஓகே. அப்புறம் அதே மாதிரி மாணவிகள்ல 600 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 85% பேர் பாஸ்னா 15% பேர் பாஸ் ஆயிருக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிச்சா 0 கேன்சல். 16 × 90. அப்போ மாணவர்கள்ல 270 பேர் பாஸ் ஆகல, 90 பேர் மாணவிகள்ல 90 பேர் பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ மொத்த பாஸ் ஆதவங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ? 360. இதுதான் மொத்த தேர்ச்சி பெறாதவர்களோட எண்ணிக்கை. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் சதவீதத்தை காண்க கேட்டிருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிச்சா? அப்போ மொத்தமா எக்ஸாம் எழுதினாங்க எத்தனை பேர் மாணவ மாணவிகள் சேர்த்துனா 900 + 600 1500 பேர் மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. அப்போ 1500ல இந்த 360 எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும். அப்போ 360 டிவைடட் பை, சாரி பின்னாடி போடுறேன்.
இப்போ 360 டிவைடட் பை 1500 இன்ட்டு 100 எவ்வளவு சதவீதம் நம்ம பார்க்கணும். அந்த 2 சேவர் கேன்சல். அப்போ 15 360 அடிச்சா 2 15 30 மிச்சம் 6 5 60. அப்போ 24% தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன்ல எங்க இருக்கு பார்ப்போமா? ஆப்ஷன் பி 24%. அப்போ இதான் நம்மளோட ஆன்சர். 24% மாணவ மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3200க்கு 2% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டினை காண்க. கூட்டு வட்டிக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். PE into 1 plus R by 100 whole square அப்படின்னு அதாவது 2 வருஷம் கேட்டிருக்கேன்னா ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்? கிடைக்கும் கூட்டு வட்டியை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்படி பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இதுக்கு ஷார்ட் கட் வச்சுக்கலாம். இப்போ 320 3200ல இதுதான் நம்மளோட டோட்டல். இது ஒரு வருஷத்துக்கு 2% வட்டி போடுறாங்களா? இப்போ நம்ம இது வந்து ஒரு நம்ம ரஃபா ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். 320க்கு 10% வட்டி வீதம் போட்டால் எவ்வளோ வரும்? 320ல 10%ன்றது எவ்வளோ? 320. இப்போ இதுலயும் பாதி 5%. 5% எவ்வளோ? இப்போ இதுலயும் பாதினா 160. 120. அப்போ 5%லயும் பாதினா தான் 2.5. அப்போ 2.5 எவ்வளோ? அப்போ இதுல பாதி 160ல பாதி 80. அப்போ ஒரு ஆண்டுக்கு 80 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். தனி வட்டியில அப்படியே விட்டுருவோம். ஆனா கூட்டு வட்டியில இந்த கிடைச்ச வட்டியானது அசல்ல ஆட் ஆகும். ஆகுமா? அப்போ முதல் வருஷம் முடிவுல நம்மளுக்கு 80 ரூபாய் கூட்டு வட்டி கிடைக்கும். அது அசல்ல ஆட் ஆயிடுச்சுன்னா 280 ரூபாய் கிடைக்குமா? இது முதல் வருட முடிவுல. நம்மளுக்கு கணக்குல 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகும்? அப்ப அதே மாதிரி திருப்பி பண்ணலாம். 320ல 10%ன்றது 3280ல 10% 328. அதுல 5%, அதாவது பாதி எவ்வளோ? 164. 5% பாதினா தான் 2.5% வரும். அப்போ இதுல 164 பாதி 82. இப்போ 2வது வருஷ பாதியில நம்மளுக்கு 82 ரூபாய் வட்டியா கிடைக்கும். ஸோ முதல் வருஷத்துல நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 80. 2வது வருஷம் முடிவுல நம்மளுக்கு 82 ரூபாய் வட்டி கிடைக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டினா 162. அப்போ நம்மளுக்கு 2 வருஷம் முடிவுல எவ்வளவு கிடைக்கும்னா 162 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒரு 2 வருஷம் கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா மட்டும் இந்த மெத்தட் போடுங்க. மற்றபடி 3 4 கேட்டா நீங்க ஆல்ரெடி ஃபார்முலா கேட்பீங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 122. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சுண்ணக்கட்டியில் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. இது எல்லாமே 10:3:12 என்ற விகிதத்தில் இருக்கு. அப்புறம் கார்பனின் சதவீதத்தை காண்க கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ரேஷியோல இருந்துச்சுன்னா அதோட மடங்குகளா தான் இருக்கும். அப்போ 10x/3x × 12x அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு என்ன கார்பனிக் சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அதுல இந்த 3% எவ்வளோன்னு தெரியும். அப்போ அதுக்காக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10 + 3x + 12x எவ்வளோ வரும்? 15 + 10 25. அப்போ மொத்த இது வந்து 25x. அதுல இப்ப 25xல 3x எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சாகும். எவ்வளவு சதவீதம் நமக்கு தெரிஞ்சாகும். அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 25x 3x × 100. அப்போ x கேன்சல் ஆயிரும். அப்போ 1 25 25, 4 25 100, 3 12. அப்போ 12%. அப்போ ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ரைட் ஆன்சர். அதாவது இந்த மொத்த சுண்ணாம்பு கட்டியில கார்பன் வந்து 12% இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது எனில் அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? ஸோ அப்போ 6 தோட்டக்காரர்கள் வந்து 120 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு பேர் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆட்கள் அதிகமானா நிமிடங்கள் வந்து குறையும். ஸோ அப்ப நம்ம நிமிடங்கள் குறையுது. எவ்வளவு மடங்கு குறையுது? 30 வந்து 120 எவ்வளவுன்னா 4 மடங்கு வேலையாட்கள் குறையிறாங்க. எடுத்துக்கொள்ளும் கால அளவு குறையுது.
அப்படின்னா நம்மளுக்கு 4 மடங்கு வேலையாட்கள் அதிகமாக இங்கே தேவைப்படும். ஸோ அப்போ 6 × 4 24. 24 ஆட்கள் தேவை. அதாவது 24 பேர் இருந்தாதான் 30 நிமிஷத்துல அந்த வேலையை முடிக்க முடியும். ஆனா இதோட நம்மளுக்கு கணக்கு நிக்கல. நல்லா பாத்துட்டீங்கன்னா இந்த கேள்வியில ட்விஸ்ட் என்னன்னா, கூடுதலாக எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நீ 24 கிடைச்சு டக்குன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. கூடுதலாக எத்தனை பேர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க. அடிஷனலா இன்னும் எவ்வளவு பேர் தேவைப்படும்? அப்போ 24 நம்மளுக்கு 24 பேர் இருந்தா தான் 30 நிமிஷத்துல இந்த வேலையை முடிக்க முடியும். அப்ப ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களை கழிச்சா 24 6 போச்சுன்னா 18. 6 பேர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 15 பேர் இருந்தால் தான் நம்மளோட 30 நிமிஷத்துல இந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு இங்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள்? அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 18 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி காண்க. அதாவது பி வந்து இது, ஆர் வந்து 10%, இங்க வந்து எண் வந்து நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா தெரியும் நமக்கு, பிஎன்ஆர் பை 100. அப்போ 10,950 இன்ட்டு 10% 100ன்னு போடுமா? இங்க நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் தெரியும்? 365. அப்போ 42 நாட்களுக்குன்னா அப்போ எண்ணு வந்து எப்படி வரும்? 42/365. அப்போ 42 டிவைடட் பை 365ன்னு போடணும். 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். அப்போ 1905 இன்ட்டு 42/365. இது ரெண்டையும் 5ஆம் வாய்ப்பாளோட அடிச்சு பார்ப்போம். 2 10, 4 5 5, 9 15 45. இதை அடிச்சா 7 5 35, மிச்சம் 1, 3 5 15. ஸோ இதை இப்போ 73 219 3 73 219. 3 73 219. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 42 இன்ட்டு 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 32 2 4 12. அப்போ 126. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன? 126. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. இப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு, அதாவது கன அளவு கொடுத்துருக்காங்க 11,888. உயரம் கொடுத்துருக்காங்க 24. எனில் ஆரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் அப்ப நம்மளுக்கு இருக்கு கன அளவு ஃபார்முலா தெரியணும். நேர்வட்ட கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா வந்து 1/3 பை ஆர் கியூ ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான் கூம்பின் கன அளவு ஃபார்முலா. V = 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொள்ளளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. ஆர் தான் நமக்கு தெரியாது. ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிப்பா. 11,088 இன்ட்டு 1/3 பைனா 22/7 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 24. நம்மளுக்கு இந்த ஆர் தான் தெரியாது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துருக்கேன். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் = 11,088 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 24. ஸோ அப்போ இதையும் 11ஆம் வாய்ப்பால் அடிப்போம். இது 2 12 22, 1 0 8 11 11 0 88 8 11 88. இதை மறுபடியும் 2 அடிச்சுக்கலாம். அடிச்சா 2 10 0 4 2 8. அப்ப 504. 504. இது 1 3 3 M3 24. 24. ஸோ அப்போ 8ஐயும் 504 அடிச்சா 6 8 48. 6 8 48. மிச்சம் 2 3 8 24. ஸோ அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்? 63 × 7. 63 × 7. இப்போ 63 எப்படி எழுதலாம்னா, நம்ம 9 7 63 எழுதலாமா? × 7. இந்த 3 இந்த 9 நம்ம 3 × 3 எழுதலாமா? ஏன் நான் பிரிக்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஆர் ஸ்கொயரா? இந்த ஆர் ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அதாவது வர்க்க மூலமா மாறிடும். வர்க்க மூலம்னா என்னன்னா, 2 இதுக்கு காமனா 1 எடுப்போம். ஸோ அப்போ இப்படி இது வந்து 2 இதா இருந்தா நமக்கு ஈஸியா வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7. அப்படின்னா 3 × 7. அப்போ ஆர் வந்து என்ன? 7 3 21.
ஆர் வந்து என்னன்னா 21. நேர்வட்ட கூம்பின் ஆரம் வந்து 21. இப்போ ஆன்சர் வந்து என்ன? அப்போ நேர்வட்ட கூம்பின் ஆரம் வந்து 21. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஏபி 2 3 சிடி 4 7 எனில் ஏடி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையும் இப்படி எழுதிக்கலாம். ஏபி சிடி. இப்போ ஏபி வந்து என்ன 2 3. இப்போ 2 3. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்த அப்படியே விட்டுருங்க. 4 7. அப்போ சி வந்து 4, டி வந்து 7. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் டியும் கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த விடுபட்ட இடத்துக்கு என்ன பக்கத்தில் இருக்கோ அதை அப்படியே திருப்பி எழுதிக்கோங்க. 3 3. அதே மாதிரி இங்க 2 விடுபட்டு இருக்கா? அதுக்கு என்ன பக்கத்தில் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4 4. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் டியும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிகேட் பண்ணுங்க. 4 2 8. இப்போ டி கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது பெருக்கல் பண்ணுங்க. 7 3 21. அப்போ 21. அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா 8 21 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஏ. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கனசெவ்வகத்தின் நீள அகல முறையே, அதாவது எல் பி ஹச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்னன்னா v1 = 2 × l × b plus b × h plus l × h. l × h இதான் கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். அப்போ 2 × 4.5 × 3 plus 3 × 2.5 plus 2.5 × 4.5. 5. ஸோ அப்போ 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 4 3 12, 5 3 15. அப்போ 13.5 ப்ளஸ் 5 15 மிச்சம் 1 2 6 6 1 7. அப்போ 7.5. இது வந்து 25 45 போட்டால் 11.25 வரும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 32.5 வரும். 32.25 வரும். 32.25 2ஆல மல்டிப்ளை பண்ணா 64.5 வரும். ஸோ நம்மளுக்கு கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பு என்ன? 64.5. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா, ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு சீட்டுக்கட்டுல 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுல ராஜா, அதாவது கிங் வந்து, அதாவது ராஜா வந்து மொத்தம் 4 கார்டு இருக்கும். குவீன் ராணி வந்து 4 கார்டு இருக்கும். படை வீரனா ஜாக் மொத்தம் 4 கார்டு இருக்கும். ஸோ இந்த 52 கார்டுல இருந்து இந்த கிங், அதாவது ராஜா அல்லது ராணி அல்லது படை வீரன் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தோம்னா மொத்தம் அந்த 12 கார்டுல இருந்து தானே ஒரு கார்டு எடுக்க போறோம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 4 + 4 + 4. இதான் 52 டிவைட் பண்ணா நம்மளோட நிகழ்த்தொகை கிடைச்சிடும். 4 + 4 + 4 எவ்வளோ? 12/52. இதை 4ஆல டிவைட், இது வந்து 4ஆல டிவைட் ஆகுமா? அப்போ இது 4ஆல அடிச்சுக்கலாம். 3 4 12, 13 4 52. அப்போ 3/13 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு? சி. அப்போ சி தான் ரைட் ஆன்சர்.